ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வருஷம் நம்ம போகிற இடம் தான் இது. நம்ம எப்போவுமே வருஷம் ஆனால் கோயிலுக்கு போயிடுவோம். கோயிலுக்கு ஏழுமலை அப்பாவுக்கு போயிடுவோம் நம்ம திருப்பதிக்கு. அதை நான் போயிட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ வீடியோ என்னால் எடிட் பண்ண முடியல. இப்போ தான் நான் எடிட் பண்ணி போட போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. அன்புமதி சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா, நான் மாமா, லிவிஷா, அபினேஷ் வீட்டில் 4 பேர் மட்டும்தான் நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா, சரி நம்ம பஸ்ஸு எனக்கு ஃபுல்லுமே எப்படின்னா, அந்த மலை பாருங்கள், சுற்றுது பாருங்கள், பஸ் வளைஞ்சு வளைஞ்சு போகுதுங்களா. அந்த இடம் ஃபுல்லுமே எனக்கு இவ்வளோ தொலைவில் நான் வாமிட்டு அடுக்கி வச்சுட்டு போயிட்டேன். பாதி வெளியில் போயிட்டு அந்த பஸ் வளைஞ்சு வளைஞ்சு போகிற இடத்துல போயிட்டு பார்த்திங்களாண்ணா, எனக்கு வாமிட்டு ஃபுல்லுமே வந்துச்சு. அப்போ அதை பார்த்திங்களாண்ணா, மாமா என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஃபுல்லுமே எனக்கு மயக்கமாக ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்களாண்ணா, கோயிலும் வந்துச்சு. எப்பா பாடி இறங்கினே கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கீழே உக்காந்தப்பினால தான் நிம்மதியாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்களாண்ணா, ஒரு வழியாக நம்ம தம்பிக்கு மொட்டை அடிக்கிற இடம் பார்த்திங்களாண்ணா, அங்கங்கே கேட்டு விசாரித்து ஒரு வழியாக போய் செட்டில் ஆயாச்சு. மொட்டை அடிச்சுட்டு தம்பிக்கு நாங்களுமே மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்களாண்ணா, கண்ணாடி சீப்பு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களாண்ணா, கண்ணாடியே நான் எடுத்துகிட்டு போகல. நானும் பாப்பாவுமே அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நாங்களும் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க அப்பா இவ்வளோ நேரமாக மேக்கப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் வீடியோ எடுத்துகிட்டு. நாங்கள் செல்லை பார்த்துட்டு, கண்ணாடி நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகல, செல்லை பார்த்துட்டு அதில் நான் உட்காந்துட்டு நானும் பாப்பாவும் பொட்டு வச்சுட்டு, பாப்பாவுக்கு தலை சீவி நான் தலை வாரி விட்டுட்டு நானே பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பாப்பாவே அந்த செல்லை பார்த்துட்டு பொட்டு வச்சிச்சு. நானுமே அந்த செல்லை பார்த்துட்டு பவுடர் அடிச்சுட்டு நானும் பொட்டு வச்சுட்டு, சீக்கிரமாக நம்ம தரிசனம் போனோம்ல நம்ம. அம்மா இருமா, நானே பொட்டு வச்சிடுறேன், ஏம்மா நீ அதை பார்த்து வச்சுக்கிறேன், நான் வச்சுட்றேன் இருமா, அழகாக உனக்கு மேக்கப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பாப்பா என்னை கேட்டுட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு என்னை பார்த்து பாப்பாவுக்கு வாமிட் வந்துச்சு பஸ்ஸில். யார் யாருக்கெல்லாம் பஸ்ஸில் போனால் வாமிட் வருதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். எனக்கு இங்கே ட்ராவல் பண்ணாலே 5 நிமிஷம் தொலைவில் போனாலே எனக்கு டக்குன்னு வாமிட்டு கொமட்ட ஆரம்பிச்சிடும். யார் யாருக்கெல்லாம் வருதுன்னு சொல்லுங்கள். அதுக்கு சொல்யூஷன் கொஞ்சம் சொல்லுங்கள், வாமிட் வராமத்துக்கு. நானும் ட்ரை பண்ணிக்கிறேன் நீங்கள் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம பார்த்திங்களாண்ணா, நான் எல்லாத்தையும் மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டு நாங்கள் வெளியில் பார்த்திங்களாண்ணா, சாப்பாடு சப்பாத்தி தான் எடுத்துகிட்டு வந்தோம். சப்பாத்தியும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்ட மாதிரியே இல்லை. அப்புறமா நம்மளுக்கு அன்னதானம் போட்டாங்க. அங்கே நம்மளுக்கு அன்னதானம் போடுறாங்க அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியல. அந்த மொட்டை அடிக்கிற அந்த கியூவில் இந்தாண்ட சைடு அன்னதானம் போடுறாங்க, சாம்பார் சாதம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி நம்ம எடுத்துகிட்டு போந்து வேஸ்ட் ஆகிப்போச்சு. அது வேஸ்ட் ஆகிடுச்சு, ஒன்று தான் சாப்பிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதை மூடி வச்சுட்டு தக்காளி சட்னி சப்பாத்தி தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆளுக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு அது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டு, சரி சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நம்ம நடந்து போகணும் இல்லை தொலைவாக கோவிலுக்கு, எவ்வளோ நேரம் ஆக போதோ தரிசனம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தெரியல, டைமிங்கெல்லாம் தெரியல. அதனால் பார்த்திங்களாண்ணா, நாங்கள் தயிர் தக்காளி சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டு நம்ம கிளம்ப ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் போய் பார்த்திங்களாண்ணா, எங்கே போகிறதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனாலுமே நாங்கள் போய் ஒரு வழியே போயிட்டு இடம் சேர்ந்துட்டுங்க. நம்ம டோக்கன் வாங்கலை. 300 ரூபா டோக்கனு, 600 ரூபா டோக்கன் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ப்ரீ தர்சனம் தான் போனோம். நம்மளுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியல. நாங்கள் டைரெக்டாக அப்படியே போயிட்டோமே, நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்களாண்ணா, நானும் போகிறேன் எங்கே போகிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்களாண்ணா, போயிட்டே இருக்கிறாங்க ஆளுங்க பின்னாடியே. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வழியை கண்டுபிடிச்சிட்டோம். ப்ரீ தரிசனம் இன்னும் முன்னாடி போகணுன்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம 300 ரூபா டோக்கனுக்குள்ளே போயிட்டுனா, அங்கே போயிட்டு என்ன சொன்னாங்கன்னா, டோக்கன் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்களா. டோக்கனா, இங்கே என்னடா டோக்கன் கேட்குறாங்க நம்மளுக்கு தெரியல. நாங்கள் டோக்கன் வாங்காமே அப்படியே வந்துட்டுங்களா ஆளுங்க பின்னாடியே. அவங்க என்னடனா டோக்கன் கொடுத்துட்டு அவங்க போகிறாங்க. நம்ம டோக்கனே வாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா, ஃப்ரீ தரிசனம்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்களா. அடோ எப்பா, அங்கே போய் பார்த்திங்களாண்ணா, ரொம்ப தொலைவாக நடக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நானே ஒரு 5-6 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்களாண்ணா, இன்னும் தொலைவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராக் ஒன்று பிடிச்சி தான் அதுக்கப்புறமா போய் அங்கே சேர்ந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ராக்கு 5 கிலோமீட்டர் நடந்துட்டோம். அதை டீ மட்டும் குடிச்சிட்டு அந்த சாம்பார் சாதம் சாப்பிட்டே கிளம்புனுக்கு தான் நாங்கள்
போய் 12:30க்கு 1 மணிக்கு சேர்ந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ட்ராக் பிடிச்சி போயிட்டு அதுக்கப்புறம் ஆளுங்க பின்னாடியே போகணுங்க. அதுக்கப்புறம் லைனில் நின்று அப்படியே லைனாக போயிட்டே இருந்துங்க. அங்கங்கே கொஞ்ச நேரம் அடுக்கி வச்சுட்டாங்க. எங்களை அடித்து ஏற வச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னெச்சரிக்கையாகவே வெளியிலே 300 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் வேறு நான் வாங்கிட்டு போயிட்டேன்னா இது பிஸ்கெட்டு சுண்டல். ஏன்னா சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு போர் அடிக்க இல்லை. அதனால சொல்லிட்டு பசிச்சா என்ன பண்ணுறது, அங்கேயும் லைன்லேயே கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்மளுக்கு தெரியல. ஆனால் அங்கே வாங்கினா கொஞ்சம் ஓவர் ரேட்டாக இருக்குது. நம்ம வெளியில் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கோ, கொஞ்சம் கம்மியாக ரேட்டாக இருக்குது. அதனால் நாங்களாம் வெளியிலே வந்து 300 ரூபாய்க்கு நான் வந்து எல்லாமே வாங்கிட்டு போயிட்டேன் பிள்ளைங்களுக்கு. ஏன்னா 2 பிள்ளைங்களை வச்சுருக்குறோம்ல, அதுக்கு எப்படினாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, பசிக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அங்கே அந்த இடத்துல நம்மளால் வாங்கி கொடுக்க முடியாது. நம்ம வெளியிலே வந்து முன்னெச்சரிக்கையே பிளானோட நம்ம வாங்கிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் இப்போமே வந்து வருஷம் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வருஷம் போயிட்டு தான் வருவோம். நம்ம இந்த வருஷம் போயிட்டு வந்து ரொம்ப நாள், இந்த வருஷம் போயிட்டு வந்துட்டு ஒரு மாதம் ஆகிப்போச்சு. நான் வீடியோ வந்து போட முடியல. அதனால் இப்போ தான் நான் வந்து அப்லோடு பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்லோடு பண்ணி தான் நான் போட்டுன்னுக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்களான்னா நல்ல பக்கம் மழைலாம் நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லுமே அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நல்லா எப்படின்னா சொல்கிறது என்ன, எங்கள் ஊரை பார்த்த மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. நாங்களாம் கிருஷ்ணகிரி தாம்மா, அதனால் வந்து திருப்பதி அந்த சைடு தானே இருக்கோம். ஜாலியாக ஒரு எப்படின்னா அது கொஞ்சம் நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு, என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாலியாக போயிட்டு பொறுமையாக நடந்து போய் தரிசனம் நாங்களுமே பார்த்து பட்டிலே வந்து 2 பட்டியில் அடித்து வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடித்து வச்சுட்டு அப்புறமா எத்தனை மணிக்கு 12:30க்கு தான் திறந்தே விட்டாங்க. நாங்கள் எப்போ போனோங்க, 1 மணிக்கு போனோங்க. 1 மணிக்கு அந்த லைன்லேயே நின்று அங்கங்கே அடித்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டியில் வந்து 4 மணிக்கு அடிச்சிட்டாங்க. இன்னொரு பட்டியில் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு அடிச்சிட்டாங்க. 12:30க்கு தான் திறந்தே விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல. பட்டியில் அடுக்கி வச்சுட்டு பார்த்தீங்களான்னா நாங்கள் வந்து எல்லோரும் தூங்கிட்டிங்களா. அப்புறமா அங்கே வந்து என்ன போட்டாங்க, கிச்சடி போட்டாங்களாம்மா பட்டியில். கிச்சடி சாப்பிட்டு எல்லாருமே நாங்களும் தூங்கிட்டேங்க. அப்புறமா 12:30க்கே வந்து கிளிங் தட்டுறாங்க கேட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஓடுனா 12:30க்கு தான் கோயில் தரிசனமே பார்க்கவே விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கத்தின்னு ஓடுனா ஒரே ஜாலி என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. சாமி நல்லபடியே நாங்களும் பார்த்தேங்க. பார்த்துட்டு நானும் வெளியில் வந்துட்டேன். லட்டு கொடுத்தாங்க, லட்டு வாங்கிட்டு நானும் வந்துட்டேன். மாமாவுக்கு எனக்கு மட்டும் தான் டோக்கனு 2 லட்டு தான் கொடுத்தாங்க, பசங்களுக்கெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்களன்னா நானுமே வந்து சாமி தரிசனம்லாம் நல்லபடியாகவே பார்த்துட்டு நல்லா கும்பிட்டு நல்லாவே இருந்துச்சு. நல்லாவே பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரோ வந்து சினிமா நடிகை யாரோ வந்துட்டாங்க பக்கமாக. அவங்கள எல்லோரும் லைன் நிற்க வச்சுட்டு அவங்களுக்கு எல்லாரும் பார்த்துருந்தேங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து டோக்கன் மாதிரி இல்லாமல் அப்படியே டக்குன்னு உள்ளே போய் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரோ சினிமா நடிகை வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு அந்த இடம், உள்ளார நுழையிற இடத்துல. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெளியே வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு தான் நின்றுருந்தோம். அது யாருன்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் நடிகை தான் அவங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் மாமா வந்து எங்களெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து சேவ் பண்ணிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மாமாவும் செல்லு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்களை தூங்க வச்சுட்டு போன இடத்துல நாங்களும் அதே இடத்துல தான் படுத்துட்டு இருந்தேன். அப்புறம் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா எத்தனை மணி, 6 மணி ஆச்சு. மாமாவை எங்களை எழுப்பி அப்புறமா லக்கேஜுக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ நியூ பாருங்கள், அழகாக இருக்குது, கோயிலோட நியூ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் நல்ல விலையே காட்டுவார் ஏழ்மலையப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் அன்புமதி சேனலே நல்லபடியாக பாருங்கள். மீண்டும் வரும் எப்பவுமே லாங்